الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين وبشرناه بغلام حليم صدق الله العظيم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் ஈர்கனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயர் நாமம் கூறுகின்ற குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் புகழ்களை அனுபவம் பிசகாத தமது வாழ்வை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவருமே அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனுடைய நாளைய மறுமையை உயிரில் சுருக்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைக்கும் பேசிக்காக்கூடிய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களுடைய சக்திக்குட்பட்டவாறு பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும், சோதனையான சங்கடமான இக்கட்டான கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செங்கனையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியை செய்தவனாக இந்த குத்துபாவை ஆரம்பிச்சிருக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை படைத்து காலங்களை சில காலங்களை சிறந்த காலங்களாக தந்திருக்கிறார். காலங்களில் சிறந்த காலம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம். அது குர்ஆன் இறங்கிய காலம், சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், அல்லாஹ்வின் புறத்தால் குர்ஆன் இறங்குகின்ற வகை மூலமாக இறங்கி அந்த மக்களை நேர்வழிப்படுத்துகின்ற காலம். அதுதான் காலங்களில் முற்காலம், சிறந்த காலம். அப்படிப்பட்ட காலம் இனி வாழ்விலே வரப்போவது கிடையாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவர்கள்
அவரோடு இருந்த சஹாபாக்கள் கொடுத்து வைத்தவர்கள். எனவே அதுதான் காலங்களில் சிறந்த காலம், பொற்காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸைருல் குரூனி கர்னி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும். நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு நான் வாழ்ந்த நூற்றாண்டு, அதுக்கு அடுத்தவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு என்று இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலங்களில் சிறந்த காலங்களை அடையாளப்படுத்தினார்கள். அதே போன்று இடங்களை எடுத்துக் கொண்டால் இடங்களிலே பல இடங்களை எல்லாம் சிறந்த இடங்களாக ஆக்கியிருக்கிறார். மக்கா முக்கர்ரமாவை சிறந்த இடமாக ஆக்கியிருக்கிறார். மதீனா முனவராவை உலகத்திலே சிறந்த இடமாக ஆக்கியிருக்கிறார். பைத்துல் முகத்திஸை அல்லாஹ் உலகத்திலே சிறந்த இடமாக ஆக்கியிருக்கிறார். அதே போல நபிமார்களை படத்தை அல்லாஹ் நபிமார்களிலே சிலரை அல்லாஹ் மேன்மையானவர்களாக ஒரு அஸம் சிறப்புக்குரியவர்கள் உறுதிமிக்கவர்கள் என்று அல்லாஹ் அவர்களிலும் சிலரை விட மேன்மையானவர்களாக இருக்கிறார். காலத்தை படைத்து காலங்களை எப்படி சில காலங்களை எல்லாம் சிறந்ததாக தந்திருக்கிறானோ அதே போன்று கண்ணியமானவர்களே பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், 12 மாதங்களை சொல்லுகின்றான். إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே உள்ள மாதங்கள் 12. அதிலே 4 மாதங்கள் சிறந்தவைகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வாரத்திலே எப்படி வெள்ளிக்கிழமை சிறந்ததோ அதே போன்று வருடத்திலே வரக்கூடிய மாதங்களிலே 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள். அதிலே ஒன்று முஹர்ரம் மாதம், இன்னொன்று ரஜப் மாதம், இன்னொன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்ற துல்கஅதா மாதம், இன்னும் 10 நாட்களே நம்மளை அடைய இருக்கின்ற துல்ஹிஜ்ஜா மாதம். இந்த துல்கஅதா 20ஆம் முறையிலே நானும் நீங்களும் இருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலங்களிலே மிக பெருமதியான காலம். இந்த காலங்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள். எனவே இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகள் பெருமதியானவைகள். அதனால் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப பகுதிகளை யாரும் வீணாக்கிவிடக் கூடாது. அந்த காலங்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்கள் இருக்கின்றன. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்திலே ஆரம்ப 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் என்றார்கள். உடனே நபி தோழர்கள் கேட்டார்கள், நாயகமே அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விடவும் சிறந்ததா என்று கேட்டார்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வின் பாதையில் ஒரு மனிதன் போராட செல்கின்றான். போராட சென்று அந்த மனிதன் தன்னுடைய உயிரையும் உடைமைகளை இழந்து விட்டான் என்றால் இழந்து விட்டவனை தவறு என்றார். இழந்து விட்டவரை தவறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட செல்கிறான். போராட சென்ற யுத்தத்துக்கு சென்று தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொண்ட உயிரையும் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு விட்டது. தன்னுடைய உடைமைகளை இழந்து விட்டான். அப்படியானவர்கள் சிறந்தவர்கள். இந்த காலத்திலே அமல் செய்யக்கூடியவர்களை விட அப்படி இல்லாமல் ஒருவர் யுத்தத்துக்கு செல்கிறார். யுத்தத்துக்கு சென்று யுத்தத்திலே வெற்றி பெற்று அது ஏதோ ஒரு அமைப்பிலே யுத்தத்தை பெற்று மெருகை வருகின்ற போதும் அவர் தன்னுடைய உயிரோடு வருகிறார், தன்னுடைய உடைமைகளோடு வருகிறார் என்றால் உயிரோடு உடைமையோடு திரும்பி வந்தவர்கள் வர இந்த காலத்திலே அமல் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள். அல்லாஹ்விடத்திலே மிகவும் பெருமதியான அமல்கள் என்று அடையாளப்படுத்தினார்கள். எனவே இந்த காலத்தில் செய்யக்கூடிய திக்ருகள், இந்த காலத்தில் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத்துக்கள், இந்த காலத்திலே செய்யக்கூடிய தான தர்மங்கள் அவைகள் பெருமதியானவை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமா, 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் என்று பேசுகிறார். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், அந்த 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக எழுதுகின்றார்கள். அதிகமான அறிஞர்களுடைய கூற்று பிரகாரம் இது துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 நாட்கள், ஆரம்ப 10 நாட்கள் என்ற கருத்தை அதிகமான அறிஞர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்.
எனவே எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலங்களில் நாம் அதிகமான அமல்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அந்த காலில் என்ன அமல்கள் குறிப்பாக செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற பல அமல்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஹஜ் உம்ராவுடைய அமல். இது ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுக்காக நிறைய பேர் புறப்பட்டு சென்று விட்டார்கள். எனவே அந்த காலத்திலே செய்யக்கூடிய அமல்களிலே பெருமதியான அமல்களிலே ஒன்றுதான் ஃபர்லான ஹஜ்ஜுடைய அமல். அடுத்து சுன்னத்தான அந்த உம்ராவுடைய அமல். இது இந்த காலங்களில் வரக்கூடிய அதில் குறிப்பாக துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் வரக்கூடிய அமல்கள், அதை தாண்டி வரக்கூடிய அமல்கள். அடுத்து அந்த காலத்தில் செய்யக்கூடிய அமல் நோன்பு நோன்பது. அன்பாளர்களுடைய சக்தி உள்ளவர்கள் துல்ஹிஜ்ஜா முதலாம் முறையில் 9ஆம் முறை வரை நோன்பு நோக்கலாம், அரஃபாவுடைய நோன்பு வரைக்கும். அப்படி நோன்பு நோக்கு சக்தி இல்லாதவர்கள் அந்த 9 நாட்களிலே வருகின்ற திங்கள் வியாழன் நோன்புகளையாவது நோற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கும் சக்தி இல்லாதவர்கள் அந்த அரபாவுடைய நோன்பையாவது நோற்றுக் கொள்ள முயற்சி இருக்க வேண்டும். அரபாவுடைய நோன்பை எல்லோருமாக நோற்றுக் கொள்ள வேண்டும். அது பெருமதியான ஒரு நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அடையாளப்படுத்திய நோன்பாக அந்த அரபாவுடைய நோன்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நரகிலே இருந்து விடுதலை செய்வதற்காக அல்லாஹ் தெரிவு செய்த பல நாட்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு நாள் தான் அரபாவுடைய நாள். அதிகமான மக்களை அல்லாஹ் நரகிலே இருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் அரபாவுடைய நாள். எனவே எங்களுடைய உறவுகளுக்காக, எங்களுடைய பெற்றோருக்காக, எங்களை சீதேவியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வழிவகுத்து தந்த வழிகாட்டி தந்தவர்களுக்காக துவா செய்வதற்கு சந்தர்ப்பமாக அந்த அரபாவுடைய நோன்பை பயன்படுத்திக் கொடுத்தது. அடுத்த காலத்தில் செய்யக்கூடிய அமல் குர்ஆன் திலாவத். முடியுமாக இருந்த அந்த 10 நாட்கள் ஒரு குர்ஆனையாவது முடிப்பதற்கு முயற்சி எடுங்கள். நிச்சயமாக ஏழும். ஏழாவது சொல்வதற்கு கொண்டு போய் இல்லை. கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக் கொண்டால், கொஞ்சம் என்னுடைய வேலை பழுத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டால் நிச்சயமாக குர்ஆன் முதலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தில் செய்யக்கூடிய அமல் குர்ஆன் திலாவத்துடைய அமல். அடுத்ததாக தக்பீருடைய அமல். அதிகமாக அல்லாஹ்வை தக்பீர் சொல்வது. வலித்துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாகும் வலஅல்லகும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டியிருக்கிறார். அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் செய்து கொண்டு அல்லாஹ்வை பெருமைப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அதில் மிக முக்கியமாக அந்த 10 நாட்களை தாண்டி வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 13ஆம் முறை அஸ்ர் வரைக்கும் தக்பீர்களை சொல்லிக் கொள்ளலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பெருமதியான அமல்களை இந்த காலத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த சதக்காவுடைய அமல், எந்த அமலையும் அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அதிகமாக நாம் செய்து கொள்ள வேண்டும். இஸ்திக்ஃபார், துஆ, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது, இஸ்திக்ஃபார் ஈடுபடுவது, இப்படியான அமல்களை அந்த 10 நாட்களில் நாம் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு எப்படி நன்மைகள் அதிகமாக இருக்கிறதோ, எப்படி அந்த நலவுகள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே ஒரு உகப்பையும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலிகளையும் பெற்றுத் தருகிறதோ, அதே போன்று இந்த காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களும் அப்படித்தான். அவருடைய விளைவுகளும் அதிகமாக இருக்கின்றன. எனவே கனிமானவர்களை ஏற்ற அளவு பாவங்கள் என்று தவிர்த்து அதிகமான நன்மைகளுக்காக வரக்கூடிய காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய அமல். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குடும்ப பின்னணியிலே இந்த இபாதத்தை நானும் நீங்கள் நிலைப்படுத்துகின்றோம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் இந்த உலகத்திலே நேரடி காட்ட வந்த நபிமார்களிலே மிகவும் பெருமதியான ஒரு நபி. இந்த உலகத்திலே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அதிகமாக சோதிக்கப்பட்ட ஒரு நபி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமாக பேசியிருக்கிறார். அவருடைய குடும்பங்கள் செய்த ஒரு தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய அமல் தான் குர்ஆனுடைய அமல். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே 69 இடங்களிலே பெயர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். சூரா இப்ராஹிம் என்ற ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை தாங்கிய ஒரு சூராவை கூட குர்ஆனில் அமைத்திருக்கிறார். 52 ஆயத்துக்களை கொண்ட சூரா இப்ராஹிம் என்ற ஒரு சூராவை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறார். இது தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை அல்லாஹ் அல் அன்பியா நபிமார்கள் என்ற ஒரு சூறாவில் பேசுகிறார். அல் கஸஸ்
நபிமார்களுடைய வரலாறுகள் என்ற ஒரு சூறாவில் அல்லாஹ் பேசுகின்றான். இப்படி ஏராளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசியிருப்பதை போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் குர்ஆனை அதிகமாக பேசியிருப்பார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிஞர்கள் வர்ணிக்கின்ற போது கிதாபுகளை எப்படி வர்ணிப்பார்கள் என்றால் முஅல்லிமுத் தௌஹீத் வ உஸ்தாதுல் அகீதா என்று வர்ணிப்பார்கள். ஒரு தௌஹீதுடைய ஆசிரியர், முழு உலகத்துக்கும் ஏகத்துவத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், அகீதாவுடைய ஒரு உஸ்தாத் என்று வர்ணிப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருக்கு வந்த சோதனைகள் ஏராளம். நேரம் இடம் தராமையினால் சுருக்கமாக அவருக்கு சிறுபிராயத்திலும் சோதனை, அவர் பிள்ளை கிடைத்ததற்கு பின்னால் அதற்கு பின்னாலும் ஒரு சோதனை, சிறுபிராயத்திலே தன்னுடைய தந்தை மூலமாக ஒரு சோதனை, ஷைத்தானை வணங்குகின்ற தந்தை மூலமாக வந்த சோதனை எப்படி எதிர்கொண்டார். பிள்ளை கிடைக்காத வயதிலே ஒரு குழந்தையை கொடுத்து அல்லாஹ் அந்த குழந்தையும் அல்லாஹ் சோதிப்பதற்காக சில கட்டளைகள் இட்டான். அந்த சோதனையில வந்த ஒரு கடமைதான் உறுதியா என்று சொல்லக்கூடிய அந்த இபாதத். சிறுபிராயத்தில் வந்த சோதனையை கொஞ்சம் பாருங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த வீடு இருக்குது, அது ஒரு சாதாரணமானது. ஒரே இனத்தை அல்லது ஒரே கட்சியை ஒரே மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்வது என்பது இலகுவான காரியம். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த வீடு என்பது தன்னுடைய தந்தை ஒரு ஷைத்தானை வணங்கக்கூடியவர். அப்படி இருந்து தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய ஈமானை, தன்னுடைய அகீதாவை விட்டுக் கொடுக்கவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் பண்ணுகின்றார்கள். நாம் படித்திருக்கின்ற வரலாறு, பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் உபதேசம் பண்ணுவார்கள். இதுதான் உலக வளமை. ஆனால் சில பிள்ளைகள் பெற்றோருக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதற்கு சான்றாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை இவர்கள் எடுத்து நோக்கலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கவான அப்பா. ஷைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் அப்பா. ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு அகீதாவை, கொள்கையை படித்துக் கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த மகன் சொல்கிறார், யா அபதி இன்னி அகாஃப் அய்யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கினா, நீங்க ஷைத்தானை வணங்கினா அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடிச்சுக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய அஸாபுகளை பிடிச்சுக் கொள்வது இந்த மகனால தாங்க இயலாது. அதனால ஷைத்தானை வணங்குவானா அப்பா என்று தன்னுடைய தந்தைக்கு அந்த பிள்ளை அட்வைஸ் பண்ணுது. இந்த வரலாறு எதை சொல்லித் தருகிறது? சில சந்தர்ப்பங்களில் பெற்றோரும் வழி தவறுவதற்கும், பிள்ளைகள் தொழுவார்கள், பெற்றோர்கள் தொழமாட்டார்கள். அப்படியான பிள்ளைகள் பெற்றோர்கள் அன்பாக இரக்கமாக நசீஹத்து பண்ண வேண்டும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு புத்திமதியாக சொல்லுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஆசர் என்ன செய்து கொண்டார்? என்ன இப்ராஹிம் சொல்ற, இவ்வளவு காலம் வணங்கிட்டு வந்து விக்கிரக ஆராதனைகள், இவ்வளவு நாங்க வணங்கிட்டு வந்து ஷைத்தான வணங்குற இந்த வேலையை விட சொல்றியா? இது எங்களால விடையா? இந்த விஷயத்தை எங்களுக்கு ஏவி நான் உன்னை கல்லால அடிச்சு விரட்டுவேன், கொள்ளுவென்றதாக அந்த தந்தை மகனை எச்சரிக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய தந்தைக்காக அந்த மகன் துஆ செய்கிறார். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் வாப்பாட்டு அந்த தந்தைக்கு அந்த பிள்ளை துஆ செய்யும். கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு வரலாறு. சிறுபிராயம் தன்னுடைய தந்தையினால் சோதனை, கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை, அகீதாவை விட்டுக் கொடுக்கவில்லை. அதனால் தான் அறிஞர் சொல்வார்கள், முஅல்லிமுத் தௌஹீத், ஏகத்துவத்தின் ஆசிரியர். பெற்றோருக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தார், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தார், முழு உலகத்துக்கே ஒரு ஆசிரியராக இருக்கிறார். இன்னும் அவருடைய வரலாறை நாம் பேசுகிறோம் என்றால் கண்ணியமானவர்களே, அவர் செய்த சாதனைகள் தான். அதுக்கு அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பல கட்டங்கள், பல சோதனைகள்.
அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்றார், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் நிறைய சோதனைகள், அதிகமான சோதனைகளை கொண்டு அவர்களை சோதித்தார். எல்லா சோதனைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். எல்லா சோதனைகளையும் நல்ல முறைகளை பூர்த்தி செய்தார்கள். விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் காட்டுகிறார். சோதனைகளை சாதனையாக ஆக்கினார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான இப்படி வந்த ஒரு சோதனை தான் அவருக்கு அல்லாஹ் குழந்தை கிடைக்காத இந்த பருவத்தில் ஒரு குழந்தையை கொடுத்து அதை அறுத்து படியுமாறு அல்லாஹ் எழுதுகின்றான். அல்லாஹ் அவரிடத்திலே கையேந்துகின்றார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். இறைவா, எனக்கு ஒரு குழந்தையை தருவாயா. அல்லாஹ் தஆலா நல்ல புத்தி கூர்மை உள்ள விவேகம் உள்ள ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை கொடுத்ததும் அந்த குழந்தை கொஞ்சம் அப்படியே பெருத்து வருகின்றது. فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَىٰ فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَىٰ. வாப்பா சொல்லுகிறான், கொஞ்சம் அங்கும் இங்கும் விளையாடி திரிகிற வயது வரக்குள்ள, என் அருமை மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், உங்களை அறுத்து பலியிடுமாறு. உங்களோட அபிப்பிராயம் என்ன என்று மகனிடத்தில் கேட்கிறார். ஈமானை கொடுத்து, அகீதாவை கொடுத்து, நல்ல நம்பிக்கையை கொடுத்து வளர்த்த மகன் என்ன சொல்லுவார்? யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன். என் அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த கனவு, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக பொறுமையாளர்களை ஒருவராக நீங்கள் கண்டு கொள்வீர்கள். கண்ணியமானவர்களே, அந்த கனவை நிறைவேற்றப் போகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அறுக்கிறார்கள். அவர்கள் அறுபடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை தக்பீர் பண்ணுகின்றார்கள். அங்கே தக்பீர், அங்கே கத்தி வெட்டவில்லை. எப்படி நாங்கள் வரலாற்றை படித்திருக்கிறோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே எவ்வளவு சுகண்டியாக நிம்மதியாக இருந்தார்களோ, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் மன்னனுடைய நெருப்பிலே போடப்பட்டு எப்படி தள்ளி கட்டியிருந்த கயிறுகள் கூட அங்கே பொசுங்கி தயிர்கள் கூட சாம்பலாகி தன்னுடைய உடம்பிலே உள்ள முடிகளுக்கு பாதிப்பு வரவில்லையோ, அதே போன்று கத்தியை அங்கே வைக்கிறார்கள். பலமுறை முயற்சிக்கிறார்கள், கத்தி வெட்டவில்லை. கண்ணியமானவர்களே, அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த ஆட்டை தக்பீர் பண்ணுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வரலாறை சொல்லுகின்ற போது, இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நல்லவர்களுக்கு இப்படித்தான் நாங்கள் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் வந்த இந்த வரலாற்று பின்னணியில் வந்த ஒரு கடமை தான் சுன்னா மாற்றமாக இருக்கின்ற இந்த உதுஹியா என்ற இபாதத். இது ஒரு பெருமதியான இபாதத். உதுஹியா இல்லை என்றால் பெருநாளே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு உதுஹியா அந்த முக்கியமானது. இன்று சில சமூக வலைத்தளங்களில் பேசுகின்ற விடயங்களை பார்க்கின்ற கவலையாக இருக்கிறது. அது ஒரு தலைப்பாக இருக்கட்டும். கண்ணியமானவர்கள், எதை சொல்ல வருகிறால், ஈதுல் அல்ஹா என்பது அது ஒரு தியாக பெருநாள். அது ஒரு குடும்பத்தை பறைசாற்றுகின்ற, ஒரு குடும்பத்தை பேசுகின்ற பெருநாள். அந்த குடும்பம் இல்லாமல் அந்த பெருநாளே இல்லை. கண்ணியமானவர்களே, எனவே அந்த உதுஹியா என்ற அந்த சுன்னா முக்கதா, அந்த இபாதத்தை எங்களில் சக்தி உள்ளவர்கள் நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். சக்தி இருந்தும் யாரெல்லாம் அந்த இபாதத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் நாங்கள் தொழுகின்ற அந்த முஸல்லாவுக்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அப்படி மிக முக்கியமான ஒரு கடமை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சக்தி உள்ளவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். குர்பானியுடைய மிருகங்களாக ஒட்டகம், ஆடு, மாடு, இந்த மூன்றில் தான் குர்பானி கொடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, இதிலும் குறை இல்லாத, நோய் இல்லாத, அதிக மாமிசம் உள்ள, அதிக சதைகள் உள்ள அந்த மிருகங்களை தேடி குர்பானி கொடுத்துக் கொள்ள வேண்டும். சக்தி உள்ளவர்கள் ஒருவர் சேர்ந்து அல்லது 7 பேருக்கு கூடாமல் கூட்டாக சேர்ந்து குர்பான் கொடுத்துக் கொள்ளலாம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் இருக்கின்ற போது ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஹுதைபியாவில் இருந்த போது 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையும், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையும் குர்பானை கொடுத்தோம் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
7 பேருக்கு அதிகமாக சேர முடியாது. ஒருவர் ஒரு மாட்டை கொடுக்க முடியாதா? 2 சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், அல்லது 3 சேர்ந்து கொடுக்கலாம், அல்லது 4 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், அல்லது 5 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், அல்லது 6 பேர், கூடினால் 7 பேர். கண்ணியமானவர்களே, 7 பேர் தான் சேர வேண்டும் என்று நிபந்தனை கட்டணும். இல்லாத கட்டங்களில் 7 பேர் சேர்ந்து கொடுக்கிறோம், பரவாயில்லை. ஆனா கவலையான விஷயம் என்னன்னா, சில இடங்களை நாங்க பார்க்கிறோம், கூட்டு குர்பான் 7 பேர் வந்திருப்பார்கள். 7 பேரும் மாஷா அல்லாஹ் தனித்தனியே மாடு கொடுக்க சக்தி உள்ளவர்கள் கூட்டாக சேர்ந்திருக்கிறார்கள். கவலையான விஷயம். உங்களோட ஊர்கள் நான் சொல்லல, சில பகுதிகள் இருக்கின்ற நிலைமையை சொல்லுகிறேன். அப்படி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருந்தாலும் கொடுங்கள், அல்லாஹ் பல மடங்காக எங்களுக்கு தருவான். அதில் இந்த முறையும் ஏற்படும். அடுத்த கண்டிப்பானவர்கள் குர்பானி கொடுக்க நியத்து வைத்தவர்கள் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப தலைமுறை கண்டுவிட்டால் அவர்கள் அங்கு தங்களுடைய முடிகளையோ நகங்களையோ களையக்கூடாதல்ல. எனவே அந்த குர்பானியுடைய அந்த இபாதத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவர்கள் அந்த ஒழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானதாகவே நல்லடியார்களே, குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் சக்தி உள்ளவர்களாக இருந்தால், தைரியம் உள்ளவர்களாக, சிலருக்கு ரத்தத்தை பார்த்தால் தைரியம் இழந்து போவார்கள். அவர்களாகவே தக்பீர் பண்ணுவது மிக மிக ஏற்றமான. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கருப்பு நிற செம்பேரி ஆடுகள் 2 தங்களுடைய கரங்களாலேயே தக்பீர் பண்ணினார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கூறி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அப்படியே தக்பீர் பண்ணினார்கள் என்ற செய்தியை ஆதாரபூர்வமாக பார்க்கிறோம். எனவே குர்பானி கொடுக்க அப்படி நியத்துள்ளவர்கள் தங்களுடைய கரங்களால் அந்த தக்பீரை செய்து கொள்வது மிக மிக ஏற்றமாக இருக்கிறது. அடுத்தது கண்ணியமானதாகவே நல்லடியார்கள், நாட்டுடைய சட்டம் எங்களுக்கு தெரியும். நாட்டுடைய சட்டத்தை நானும் நீங்கள் மதிக்கக்கூடியவர்கள், நாட்டுடைய சட்ட சித்தங்களுக்கு மீறி நடக்காதவர்கள், இந்த நாட்டை நானும் நீங்கள் நேசிக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்காக உயிர் நீத்தவர்களை தேச பக்தர்களின் அழைப்பார்கள். சுதந்திர தினத்திலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசை சுதந்திர தினத்திலே பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நினைவுபடுத்துவார்கள். இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்த அந்த முஸ்லிம் தியாகிகள், தேச பக்தர்கள் என்றால் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தவர்கள், ஆங்கிலேயர் இந்த நாளை மீட்டெடுப்பதற்காக கஷ்டப்பட்டவர்கள், தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து இந்த நாட்டுக்காக கொடுத்தவர்கள். எனவே இந்த நாட்டின் மீது விசுவாசம் உள்ளவர்கள், நாட்டுடைய சட்டத்தை நாம் மீறாதவர்கள். எனவே நாட்டுடைய சட்டத்தை கருத்திலே கொண்டு அந்த குர்பானி என்ற இபாதத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதே போன்று தனிப்பட்ட ரீதியில் யாராவது குர்பானிகள் கொடுப்பதாக இருந்தால் முறையான முறைகளை நிர்வாகிகளை அணுகி அதற்குரிய அனுமதிகளை பெற்று அதற்குரிய முறை பிரகாரம் பின் விளைவுகள் ஏற்படாத வகையிலே, மற்றவருக்கு இடையூறு ஏற்படாத வகையிலே அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்ளவேண்டும். சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், குர்பானியின் அந்த இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு சில வாகனங்களிலே அவனுடைய கழிவுகளை ஏற்றிச் செல்கின்ற போது அவனுடைய ரத்தமும் கழிவுகளும் பாதைகளிலே, பலரும் பயணம் செய்யக்கூடிய பிரதான பாதைகளிலே அவைகள் கிடப்பதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இது விமர்சனத்துக்குரியது. இது எமது சமூகத்தில் செய்யப்படுமாக இருந்தால், எமது சமூகத்தை தலையை குனிவதற்காக இப்படியான விடயங்கள் இடம்பெறுமாக இருந்தால் அது எங்களுக்கு கேவலத்தை தரக்கூடியது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த விடயத்தை கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வருகின்ற திருநாள், அது முக்கியமான ஒரு நாள். இன்னும் 19 அல்லது 20 நாளிலே எம்மை வந்தடையக்கூடிய அந்த தியாகம், அதற்காக நாம் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிறோம். எனவே இந்த நாட்டில் இருந்து நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்க வேண்டும் என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதோடு, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் செய்யக்கூடிய ஏராளமான அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களில் மிக முக்கியமான அமல் தான் அந்த உறுதியா இந்த அமல். அந்த அமலிலே ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்று என்னுடைய தாய் தாப்பன் ஹயாத்தோடு இருந்தால் அவர்களோடு இந்த காலங்கள், அதிலும் குறிப்பாக அதனுடைய ஆரம்ப 10 நாட்கள் அவருடைய பணிமுறைகள், அவர்களுக்கு தேவையான நிறைய நல்ல விடை, அவருடைய அன்பை பெறக்கூடிய, அவர்களுக்கு எது விருப்பமோ அதை செய்து கொடுங்கள். நிச்சயமா அவருடைய அன்பும் பெற்றுக் கொள்வது மிக முக்கியமான விடயம். அடியார்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள், அடியார்களோடு அன்பாக இரக்கமாக நடந்தவர்கள். எனவே அதில் மிக முக்கியமான அந்த உலகத்திலே பாசத்தை காட்டி அன்போடு இரக்கமாக வளர்ந்தவர்களுடைய பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களை ஒரு கணம் இந்த காலத்திலே நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்ற பிள்ளை
பெற்ற பிள்ளை நிச்சயமாக ஒரு காலம் பெற்றோரை கைவிட்டாலும் பெற்றோர் பெற்ற பிள்ளைகளை கைவிடலாம். பிள்ளைகள் மீது அக்கறை உள்ளவர்கள். சில குடும்பங்களில் 10க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே பெற்றோர் பராமரித்திருக்கிறார். எனவே இந்த காலங்களிலே அவருடைய கடமைகளை ஒரு கடம் சிந்தித்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, மிக முக்கியமாக இந்த உதவியா இந்த இபாதத்தை நல்ல முறையில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். பிறருக்கு இடைமுறை ஆரம்பிப்படுத்தால் ஒற்றுமையான முறை செயல்பட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே அந்த அன்பையும் அல்லாஹ்வுடைய அந்த உதவியையும் நன்மையை எதிர்பார்க்கின்ற கடமையை நாங்கள் பல மாடுகள் கொடுத்திருப்போம், பல ஆடுகள் கொடுத்திருப்போம், அல்லது பல ஆடுகள் மாடுகள் கொடுப்பதற்காக நியத்து வைத்திருப்போம். எங்களுடைய நியத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். கொடுக்கின்ற அந்த மிருகங்களுடைய எண்ணிக்கை அளவல்ல கூலி. அல்லாஹ் கூலியை கொடுப்பதை உள்ளத்தை கொடுத்தார். நீங்கள் கொடுத்த அந்த குர்பானியுடைய மிருகங்களுடைய ரத்தங்களோ அந்த குர்பானியுடைய மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. மாறா அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறையச்சம் தக்குவா இல்லாத அல்லாஹ்வை சென்றடையும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த சுன்னா, இந்த இபாதத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நினைவுபடுத்துகின்ற இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக இறைவாணி எங்களை கபூஷிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சுன்னா முஅக்கதாவை எங்களை சக்தி உள்ளவர்கள் ஏதோ ஒரு அமைப்பில் அதை நிறைவேற்றி உன்னுடைய அன்பையும் உன்னுடைய அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூடுதலைகளை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த கடமை நிறைவேற்றி ஏழை எளிய மக்களையும் வாழ வைத்த கடமையாக இந்த கடமையை கலக்கத்திருவாயாக. யா அல்லாஹ், அங்கிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்ற முழு உலகத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கின்ற எல்லா ஹஜ்ஜாஜிகளுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ஹஜ்ஜை மக்ரூராக நீ கபூஷிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ஒற்றுமையான ஊராக அந்த ஊரை நீ ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், சமூகத்துக்கு முன்மாதிரி நபராக அந்த ஊர் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அதிகமானவர்கள் நல்லதை பேசக்கூடிய ஊராக அந்த ஊர் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், பொருத்தமானவர்களாக நீ கபூஷிக்குவாயாக. சங்கராத்துடைய சதரத்தை களிமாவை நசிப்பாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், பிறக்கிருக்கின்ற துல்ஹிஜ்ஜா மாதத்தை சங்கையான முறையை சங்கைப்படுத்தி அந்த நாட்டில் செய்யக்கூடிய அமல்களை அதிகமாக விடுபடக்கூடியவர்களாக நீ கபூஷிக்குவாயாக. யா அல்லாஹ், நல்ல நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உலகத்திற்கு பிரியமாக தருவாயாக. யா அல்லாஹ், துஆவை தரிப்பில் கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.